சிஎம் வந்து ஒரு தகவல் சொன்னாரு, அதை சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சிஎம்மும் மினிஸ்டரும் பேசுவாங்க. இப்போ எல்ஜேகே வேணாம்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தாரு. அவர் 2 தொகுதியில போட்டியிடுவாரு. நான் அப்படி சொல்லலையே. அவங்க குரூப்ல சிஎம் வேணாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தகவல் தொடர்ச்சியா நீங்க சொல்றீங்க, அதை நான் சொல்லல. உங்களுக்கு அப்ப வெல்கம் பண்றீங்க, அவர் இருக்கலாம்ன்றீங்க கூட்டணியில. நாங்க ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து உங்க விஷயத்தையும் சொல்லிடுறீங்க. எதுவுமே இல்ல, ஒரு தகவல் சொன்னாரு, சொல்லியிருக்கோம். அதோட பதில் வந்து நாளைக்கு தான் தெரியும். நிர்மல்குமார் சுரானா வந்து என்ஆர் காங்கிரஸ் எல்லாமே எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் அது. அப்புறம் பேசுவாங்க. சிஎம் ஏற்கனவே உங்களுக்கு சம்பந்தமா சப்ஜெக்ட் சொல்லிட்டாரு. இல்ல, நீங்க சிஎம் ஏற்கனவே உங்ககிட்ட நேரடியா பேசியிருக்காரு. அதுதான் ஃபைனல். இப்போ நடந்துட்டே இருக்கு பேச்சுவார்த்தை. இல்லைங்க, சிஎம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு அன்னைக்கு பேட்டி? என்ன சொன்னாரு? அதேதான் அவர் என்ன சொன்னாரோ நிமிஷம் முடியல, 4 நாள் முடியலாம். கடைசி 23ஆம் தேதி லாஸ்ட் டேட். மற்ற கட்சிகளும் ஒன்னும் யாரும் பேசல. எல்லா கட்சியும் அப்படியே பேசிதான் இருக்காங்க. யாரும் அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க, யாரும் முடியல. எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க சைடுல பேசிட்டு பாஜக வந்து கூட்டணி வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சு, ஷீட் ஷேரிங் முடிஞ்சு போச்சு. இப்ப மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்க என்ன இருக்கு? அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்ன இருக்குன்றது எவ்வளவு நிறைய இருக்கு, 1 2 இல்ல. இன்னும் பேச்சு அந்த கூட்டணி வந்து முடியல, இல்ல தொகுதி உடன்பாடுகள் வந்து எட்டப்பட. சிஎம் வந்து ஒரு தகவலை ஷேர் பண்ண சொல்லி அந்த கூட்டணி சம்பந்தமா அது நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்காக அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அவர் தான் சொல்லுவார். அவர் சொல்லுங்க, எவனா அவர்கிட்ட கேளுங்க. நாங்க சொல்றது ஏத்துனாரா இல்லையா அவர்கிட்ட கேளுங்க. சார், ஓகே ப்ளீஸ்.